வணக்கங்க. இன்றைக்கி பாரம்பரிய அரிசி ரகத்தில் இது வந்து ராஜமுடி அரிசிங்க. இதில் பல நன்மைகள் உண்டு. இது பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதால நம்மளுடைய உடலில் இருக்க கழிவை நீக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுங்க. இந்த கழிவுன்றதை விட நம்ம உடம்புல நோயை வந்துட்டு உருவாக்குற காரணிகளை நீக்கிறதுல பெரிய பங்கு வகிக்குதுங்க. இந்த மாதிரி சிகப்பு கலரில் இருக்க அரிசிக்கு எல்லாத்துக்குமே அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. சிகப்பு கொஞ்சம் கருமை இருக்கிற அந்த மாதிரி அரிசிங்களுக்கெல்லாம் அந்த ப்ராப்பர்ட்டி அதிகமாகவே இருக்குங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நார்ச்சத்து அதிகம். மெயினாக வந்துட்டு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, அதாவது ஹார்ட்டில் அதிகமாக வந்து பேட் கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கெல்லாம் இது வந்து மருந்துன்னே சொல்கிறாங்க. அவ்வளோ அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் நல்லா வந்து நீக்குதுன்னு சொல்கிறாங்க. நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, செரிமானத்துக்கு வந்து உதவுது. அது இல்லாமல் முக்கியமாக என்ன சொல்லுவாங்கன்னா, சில வகையான தைராய்டு, அதாவது ஹசிமோட்டோஸ் தைராய்டுன்னு சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் வந்து இந்த க்ளூட்டன் இல்லாத உணவை எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த க்ளூட்டன்றது ஒரு மாதிரி பசப்பசப்பு, அது பார்த்திங்கன்னா இந்த கோதுமையிலலாம் அதிகம் இருக்கிறதால தான் அந்த மாதிரி கோதுமையெல்லாம் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நோய் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது வந்து நல்லா யூஸ் பண்ணலாங்க. இதில் அந்த பசப்பசப்பே இருக்காது. இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க. இட்லி, தோசை, அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு, பொங்கலுக்கெல்லாமே யூஸ் பண்ணலாம். நான் வந்து மெயினாக வந்துட்டு இதை வந்து அதிரசம் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தேங்க. ரொம்ப அருமையாக வந்ததுங்க. யூஸ்வலாக எப்போவுமே வெள்ளை அரிசியே யூஸ் பண்ணாமல் நம்ம மரபு அரிசியை, நம்ம முன்னோர்கள் எவ்வளவோ நல்ல அரிசியெல்லாம் விட்டுட்டு போனாங்க. இதிலெல்லாம் நல்ல நார்ச்சத்து இருக்குது. நம்ம இன்றைக்கி சாப்பிட்ற அந்த வெள்ளை அரிசியில் நல்ல பட்டை தீட்டிட்டு அது வேணும் வயிறை வந்து நிரப்புறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அதுலேயும் அதுக்கு போடுற பூச்சி மருந்துகள்லாம் ரொம்ப அதிகம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இயற்கையில் விளைஞ்சதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கங்க.